So good evening to all. I think the question paper is visible. Good evening, sir. Okay, ma'am. Okay, so டெஸ்ட் நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இருந்தாலும் இன்னும் பெரும்பாலானவர் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணி விமான மார்க்கும் வாங்கியிருக்கீங்க. ஸோ திரும்ப ரிப்பீட்டடாக சொல்கிறதா? ஸோ ஓகேவா? ஒரு கொஷின் படிக்கும் பொழுது எந்தெந்த கொஷின் மிஸ்டேக் பண்ணீங்களோ அந்த மிஸ்டேக் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் திரும்பவும் நோட்ஸ் வச்சு பாருங்க. ஸோ ஒன்ஸ் அது ஒரு முறை அது நோட்ஸ் வச்சு கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு மறக்காது. ஓகேவா? ஸோ சில கொஷின்ஸ் ஏற்கனவே நீங்கள் ப்ரீவியஸ் பேட்சில் டெஸ்ட் எழுதும்போது கேட்ட கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருந்து ப்ளீஸ் ஆஸ்க் மீ. மியூட் பண்ணுங்க. டவுட் கேட்கும்போது மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. Any doubt? 233. Yes. 2, sir. Yes. Yeah, 2. What is your doubt? Sorry, sir. Okay, sir. Okay. Sir, 33, sir. 33. Okay. 33. Find out the incorrect statement கேட்டிருக்கு. So 2 and 3 வந்து incorrect சொல்லியிருக்கேன். So protein with a single iron atom surrounded by 4 sulfur atom by coordination are called ferridoxins. Okay, other ferridoxins. Iron atom. Ferridoxin, what is that ferridoxin? Fe2S4. Fe2? ரெண்டு iron, sir. S4, sir. 8 sulfur, sir. Yeah. Therefore that's wrong. Okay. அதே போல 3 protein containing Fe2 and Fe4 clusters are called rubidoxin. இது rubidoxin-ஆ? Ferridoxin, sir. It's a ferridoxin. Yeah, so it's a ferridoxin. So it's a ferridoxin. Therefore 2 and 3 are incorrect. The class notes la irukke கண்டுபிடிக்க முடியா? Sir, 16 sir. 16 sir. 16. 16 ஆல்ரெடி இது பார்த்துருப்போம் கிளாஸ்ல ஆல்ரெடி பார்த்துருப்போம். தட்ஸ் ஃபார்முலா தெரியும். n equal to n0 1/2 t by t of. Okay, so that's என்னது reduced to answer கொடுத்துருக்காங்க 1/16. Okay, 1/16. How long will it take for its activity to be reduced 1/16 of its original value? So that means is for example original value இது ஒன்னு வச்சிட்டீங்கன்னா it's a 1/2 power t by t of t. நம்ம t தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? t கண்டுபிடிக்கணும். So t of 1.5. Okay, 1/16 நம்ம எப்படி எழுதலாம்னா 1/2 power 4 இல்லையா? 2 into 2 இல்லையா? 4, 8, 16. So that value is 16. Yeah. So 1/2 power 4 equal to 1/2 power t by 1.5. Okay. So half cancel panina 4 equal to t by 1.5. T equal to 4 into 1.5. So that's equal to 6 hours. Yeah. And 1.5 hours, 6 hours. So 6 hours is nothing but 360 minutes. But 26, sir. 26 கிளாஸ் நோட்ஸ்ல இல்லைங்களா அது?
சார் சார் சாரிங்க சார், இது இல்லைங்க சார், இன்னொரு ரீனியம் காம்பவுண்ட் அந்த Sir, 25 one time explain பண்ணுங்க சார். 25. 25. In the process of nuclear fission நடக்கும் பொழுது the fragment emits 2 or 3 neutron. நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு நியூக்ளியர் ஃபிஷன்ல தோராயமாக 2 ல இருந்து 3 நியூட்ரான் எமிட் ஆகுது இல்லையா. அண்ட் ஆல்சோ கூடவே சம் பார்ட்டிகல்ஸ், ஆல்ஃபா பார்ட்டிகலோ பீட்டா பார்ட்டிகல்ஸ் ஏதோ சம் பார்ட்டிகல்ஸ் எமிட் ஆகுது சப்சிக்வென்ட்லி, அதை தொடர்ந்து. ஓகேவா. ரீசன் as the fragment contain an excess of neutrons over proton. ஓகேவா. ஸோ அப்போ நியூட்ரான் எமிட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உள்ள வந்து நியூக்ளியஸ்ல புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இருக்கு இல்லையா. அப்போ எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரான் இருந்துச்சுன்னா N:P ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். நியூட்ரானோட N:P ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஓகேவா. அப்போ therefore that emits neutron and followed by some particles in order to stable the nuclei. N:P ரேஷியோ வந்து குறைஞ்சு அதனுடைய நியூக்ளியை வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ N:P = 1 இருந்தால் இஸ் மோர் ஸ்டேபிள், சமமான இருக்காது, ரெப்பல்ஷன் இருக்காது, அதனால நியூட்ரானை எமிட் பண்ணிது. ஸோ தட் இஸ் ட்ரூ. சார் இந்த இடத்துல எமிஷன் ஆஃப் பீட்டா பார்ட்டிகல் வராதுங்களா சார்? நியூட்ரான் எமிட் ஆனா இந்த இடத்துல N:P ரேஷியோ சேமா வராது இல்லைங்க சார்? நியூட்ரான் எமிட் பண்ணா N:P ரேஷியோ இல்லம்மா, நியூட்ரான் எமிட் சார் எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரான் இருக்குல்ல சார், அது ஒரு புரோட்டானா கன்வெர்ட் ஆகணும். அப்ப கன்வெர்ட் ஆகணும்னா நமக்கு அந்த இடத்துல பீட்டா பார்ட்டிகல் வந்து எமிட் ஆனா மட்டும்தான் புரோட்டான் வந்து, அதாவது ஒரு நியூட்ரான் ஒரு புரோட்டானா கன்வெர்ட் ஆகி N:P ரேஷியோ 1 இருக்கும் சார். அப்பதான் ஸ்டேபிள்னு சொல்ல முடியும்ல சார்? அதுமா பார்ட்டிகல்ஸ் இந்த இடத்துல எமிட் பாருங்க, கூட பாருங்க, பார்ட்டிகல்ஸ் போட்டு எமிட் பார்ட்டிகல்ஸ் போட்டு பாருங்க. emit particles that can be a alpha particle இருக்கலாம், beta particle இருக்கலாம், it can be emit particles. emission of neutron and particles இருக்கு இல்லையா. எஸ் சார், அந்த பார்ட்டிகல்ஸ்ன்ற வேர்ட் வந்து சரியா அப்சர்வ் பண்ணல. ஓகேங்க சார். Any other doubt? 44, 46. Sir? Yes. Which doubt? Which question? 44. Sir, 50. Sir, 50. 15, sir, 55. 50. கேட்டுட்டு மியூட் பண்ணுங்கப்பா, கேட்டுட்டு மியூட் பண்ணுங்க. சார் இதுல வந்துங்க சார், ஃபர்ஸ்ட் வந்து அயனைசேஷன் எனர்ஜி வச்சு சொல்லலையாங்க சார்? இல்ல என்ன கொஸ்டினா, காமா ரேசார், காமா ரேன்றது என்னது? இட்ஸ் ஹை எனர்ஜி போட்டான், இட்ஸ் நாட் எலக்ட்ரான். காமா ரே ஒரு ஹை எனர்ஜி போட்டான், Hnu, அதான் காமா ரே. ஆல்ஃபா ரேவை ஈஸிலி ஸ்டாப்டு இல்லையா, அது கேன் பி ஈஸிலி ஸ்டாப்டு. நியூட்ரான் ஆக்டிவேஷன் எனர்ஜியில் பம்பார்ட்மெண்ட் வித் நியூட்ரான், தட்ஸ் ரைட். அயோடின் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ திஸ் எலக்ட்ரான் கொடுத்துருக்கேன், இட்ஸ் அ ஃபோட்டான். Sir, 47. 47, sir. Okay, 47. Example of trinuclear cluster which contain 3 bridging carbonyl ligand. இதுல எதுல 3 bridging carbonyl ligand இருக்கு? Yes, sir. ஏழுங்க சார், CO9. CO9. Yes, sir. இது அது dinuclear cluster. இது டைனியூக்ளியர் இல்லையா? क्वेश्चन வந்து ட்ரைனியூக்ளியர். Okay. Sir, 44. Question number 5 ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். 5. Sir, 44, 46. Okay, 44. Isobar of nucleide is formed by isobar. Isobar na same mass இல்லையா, same mass. அப்ப பீட்டா எமிஷன் நடக்கும் பொழுது ஒரு இது x இருக்குன்னா xல இருந்து பீட்டா எமிஷன் நடந்துச்சுன்னா என்னது, மாஸ்ல எந்த சேஞ்சஸ் இருக்காது. ஓகே, so because isobar of nuclei சேமா இருக்கும், இதுல எந்த சேஞ்சஸ் இருக்காது. ஓகே. Sir, question number 5, sir. Sir, 46, sir. Question number 23, sir. Sir, 46. Sir, 46. Wait. 46. Okay. Sir, the new concept are
ஸோ என்னது கேட்டீங்க? ஆல்ஃபா பார்ட்டிகல் யுரேனியம் 23892 வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல் லாஸ் ஆகுது. ஆல்ஃபா பார்ட்டிகல் மாஸ். அப்ப மாஸ்ல என்ன ஆகுது? மாஸ்ல 4 குறையுதா? அப்ப என்னது? இது என்னது? இஸ் கால்ட் 232 ஆயிடு. 234 ஆயிடு. யா 234. அதே போல 90. So 234 plus 90 equal to 324. Okay, wow. So that's the answer. Mass. Okay, the add பண்ணனும் எதுவும் மென்ஷன் 23 sir. இல்ல ஆட் பண்ணனும் என்னது? புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் இல்லையா? புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் எல்லாம் சேர்ந்தது கேட்டா. சோ இது 234 90 அதை மைனஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு எல்லாம் சேர்ந்து தானே இது மாஸ். 234 and proton value. This is a proton and this is a neutron. So neutron equal to proton equal to 90. Okay. Yeah, thank you, sir. Sir, question number 23 lo doubting sir. Yeah, 23. ஆப்ஷன் 4ல ரீனியம் குளோரைடு இருக்குல்லங்க சார், அதுல வந்து சூப்பர் ஷார்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகாதாங்க சார்? அதுல உங்களுக்கு கிளாஸ்ல எழுதிருப்பேன். ரீனியம் இப்படிதானே ஸ்ட்ரக்சர் இருக்கு. ரீனியம் ஓகே. ரீனியம் சூப்பர் ஷார்ட் பாண்ட் எங்க இருக்குன்னா டைரீனியத்துல இப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த ரீனியம் டைரீனியம் இல்லையா? Re2Cl8 இதுல தானே எக்லிப்ஸ் கன்ஃபர்மேஷன். ஓகேங்க சார். இதுக்கு இந்த ரீனியம் 3க்கு வந்துட்டு ஸ்ட்ரக்சர் எழுதலிங்க சார், அதனால டவுட் சார். சூப்பர் ஷார்ட் பாண்ட் Re3ல அப்படி இல்லையே. Re3ல அப்படி இல்ல. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். Sir, question number 5 one time explain sir. Which is not an electron carrier. Class notes la first page லயே இருக்கே. Print out la first page லயே இருக்கு எலக்ட்ரான் கேரியர் இதெல்லாம் இருக்குன்னு. ஹீமோகுளோபின் is oxygen binding, O2 binding. எலக்ட்ரான் கேரியர்ன்றது எலக்ட்ரானை டிரான்ஸ்போர்ட் பண்றது சைட்டோக்ரோம் P40, அயன் புரோட்டீன், ப்ளூ காப்பர். நோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கு பாருங்க. பயோஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு. This is an example of oxygen binding. Okay. வேற என்ன டவுட் இருக்கா? 21 sir. 21 sir. Yeah. 21. Find out the incorrect statement கேட்டிருக்காங்க. 1 and 2 is an incorrect statement சொல்லியிருக்கேன் இல்லையா? The effect of pH on O2 uptake of hemoglobin and myoglobin is known as what is that? இது பேர் என்னது? This is Bohr effect, right? Bohr effect. Bohr effect. The binding of additional and each O2 molecules becomes easier over HbO2, upper O2 twice, O2 thrice, O2 4 times, tetramer வருது என்னது, which is called cooperative effect. Class notes இருக்கும் பாருங்க. இது ரெண்டும் மாத்தி கொடுத்திருக்கேன். Any other doubt? Hello sir, 47 sir. அதான் எக்ஸ்பிளைன் பண்ணேமா முன்னதான். சார் ருதினியமும் ஆஸ்மியமும் நோ பிரிட்ஜஸ் தானங்க சார் இருக்குது ட்ரை நியூக்ளியர்ல. ஆமாமா. அதுக்கு ருதினியம் தானங்க சார் வரும். இல்லம்மா, அங்க क्वेश्चन பிரிட்ஜிங் இருக்குதான் கேட்டிருக்கேன். நீங்க இல்லாதத பத்தி சொல்றீங்க. ஓகே ஓகேங்க சார். ஓகே, தேங்க் யூ சார். சார் எஸ் சார் 47 சார். அயன் 3 ஒரு புக்ல நான் 2 பிரிட்ஜிங் பார்த்தேன் சார். அதனால அதுவும் ஒரு டவுட்டிங் சார் எனக்கு. 2 பிரிட்ஜிங் கரெக்ட் தான்மா. क्वेश्चन என்ன கேட்டிருக்கீங்க?
3 bridging carbonyl ligands தெரியுதுங்க சார். ஆமா, இது எது கீழ்கண்டவற்றுள் எதுல 3 பிரிட்ஜிங் கார்பனைல் காம்பவுண்ட் இருக்கு, எது ட்ரைநியூக்ளியர் கிளஸ்டர்னு கேட்டிருக்கேன். ஓ ஓகே ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. Any other doubt? கொடுத்துருக்கிற கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னாவே நீங்க தரவா படிச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ தரவா படிக்கலன்னா எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஃபர்தர் ஏதாவது டவுட் இருந்தா எஸ். அந்த 33 கொஸ்டின்ல எனக்கு ஆப்ஷன் பி ஒரு டவுட்டுங்க சார். எஃப்இ வந்து எஸ் ஆட்டம் வந்து 4 அட்டாச் ஆயிருக்குதான் சார் பார்த்துருக்கேன். எதுவுமே 33யா? எஸ் சார். சொல்லுங்க, 33ல என்னமா டவுட்? செகண்ட் ஆப்ஷன் சார், பெரிடாக்சின்ல வந்து 4 சல்ஃபர் ஆட்டம் தானே சார் சரவுண்ட் ஆயிருக்கு எஃப்இ ஆட்டத்தோட. அது கிளஸ்டர்னு கூட கிளஸ்டர்னு பார்த்துருக்கோம் இல்லைங்க சார். 33 பெரிடாக்சின் சொல்றீங்களா? ஆமாங்க சார், கியூபேன் ஸ்ட்ரக்சர் வரும் இல்லைங்க சார். பெரிடாக்சின். ஓகே. அயன் எத்தனை அயன்மா இருக்கு? சிங்கிள் அயனா இருக்கு அதுல? ஃபர்ஸ்ட் ஒன்னத்துல வந்து பெரிடாக்சினுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஓகேங்க சார். நான் வந்து சிங்கிள் அதுல 2 அயன் குரூப் இருக்குங்க சார். ஆனா எஃப்இ வந்து 4 ஒரு எஃப்இல வந்து 4 சல்ஃபர் ஆட்டம் தான் சார் ஆட் ஆயிருக்கு. அதை வச்சு எனக்கு கிளாரிட்டி ஆகும். சிங்கிள் எஃப்இ ஆட்டம் போட்டிருக்கேன் பாருங்க. வேற என்ன டவுட் இருக்கா மேம்? Any other doubt? Okay. Okay, so next நான் அடுத்த யூனிட் 3. யூனிட் 3ல வந்து வாட் இஸ் கால்டு, எனக்கு 2 கிளாஸ் இருந்தா போதுமானது யூனிட் 3ல. ஏன்னா நீங்க இப்ப இருந்தே படிக்கணும். நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். யூனிட் 3ல ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கொடுத்துருக்காங்க, 3 ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அந்த 3 ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி நீங்க எங்க டெஸ்ட் எழுத வேண்டாம். ஏன்னா திரும்பவும் யூனிட் 9ல ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இருக்கு. ஸோ அதனால எல்லாம் சேர்ந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அங்கே டெஸ்ட் வைப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் படிக்கும்போது ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கு விட்டுட்டு மீதி வாட் இஸ் கால்டு குவாண்டம் கெமிஸ்ட்ரி முழுசும் படிங்க. குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் காம்ப்டன் எஃபெக்ட் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. ஓகேவா? காம்ப்டன் எஃபெக்ட் மட்டும் விட்டுட்டு ஸோ மீதி எல்லாம் குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் கம்ப்ளீட்டாக படிக்கணும். அண்ட் தென் இது குரூப் தியரி இது முழுசும் படிக்கணும் குரூப் தியரியில். அப்புறம் தெர்மோடைனமிக்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் தெர்மோடைனமிக்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. தெர்மோடைனமிக்ஸில் படிக்கணும். ஒரு கொஞ்சம் எனக்கு வந்து மேக்ஸ் ரெண்டு கிளாஸ் மட்டும்தான் வேணும். ஓகேவா? 2 கிளாஸ் வேணும். சின்ன சின்ன டாபிக் தான் இருக்குது. தெர்மோடைனமிக்ஸ்லையும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் இருக்குது டாபிக்ஸு. சின்ன சின்ன டாபிக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது இந்த யூனிட்டில். தெர்மோடைனமிக்ஸ் படிக்கணும், குவாண்டம் கெமிஸ்ட்ரி, குரூப் தியரி எல்லாமே படிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் லேட் ஆகும். எனக்கு திரும்ப அடுத்தது கிளாஸ் இருக்குது. ஸோ திரும்ப நீங்கள் ஃப்ரைடே நாளையில் ஃப்ரைடே கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரைடே அண்டு மண்டேயோட இந்த யூனிட் நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். எனக்கு 2 days தான் தேவைப்படும். அது உடனே டெஸ்ட் இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 6th or 7th டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் யூ ஸ்டார்ட் ரீடிங். ஓகே. ஸோ வேறு என்ன டவுட் இருந்தால் கேட்க சார். டேர்ம் சிம்பிள்ஸ்லாம் இதுலயே படிச்சிடணுமாங்க சார்? அதுல டேர்ம் சிம்பிள்ஸ் ஆல்ரெடி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நடத்திருக்கோம் இல்லையா? அதே தான். இதில் டயட்டாமிக்ல இருக்கக்கூடிய சில டேர்ம் சிம்பிள்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸ்ல நடத்தியிருக்கேன். ஓகேவா? ஆல்ரெடி டேர்ம் சிம்பிள் அங்கே இருக்குது தான், இங்கேயும் கிளாஸ் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ தேவைப்பட்ட திரும்ப ஒரு முறை டேர்ம் சிம்பிள் அட்டாமிக் டேர்ம் சிம்பிள் மட்டும் நடத்துகிறேன். பட் ஆல்ரெடி உங்களுக்கு நடத்தியிருக்கிறேன். ஸோ தேவைப்பட்ட திரும்ப ஒரு முறை நடத்திருக்கேன்.
சார் மாலிகுலர் ஸ்பெக்ட்ரா, ஐஆர் ஸ்பெக்ட்ரா, எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா மட்டும் இப்போ வேண்டாம் அந்த யூனிட்ல, அப்படிதானே ஆமா, சார்? இங்க டெஸ்ட் படிக்க வேண்டாம். ஏன்னா யூனிட் 9ல திரும்ப ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இருக்கு. இந்த யூனிட் ரொம்ப பெருசு, அதனால அங்க கொண்டு போயிட்டு அங்க ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மட்டும் தனியா சார் எஸ் டெல் மீ. சார் யூனிட் ஓல்டு யூனிட் சார் ஓல்டு ஹலோ ஹலோ சார் யூனிட் 4ல சிலபஸ்ல யூனிட் 4ல காம்ப்டன் எஃபெக்ட் தவிர மீதி எல்லாமே படிக்கணுமாங்க சார்? ஆமாம்மா. சார் தெர்மோடைனமிக்ஸ்ல என்னென்ன டாபிக் சார் படிக்கணும்? சிலபஸ்ல பாருங்க, தெர்மோடைனமிக்ஸ் எல்லாமே நடத்துது, எல்லாமே இருக்கு. அதுல வந்து பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டி தவிர மீதி எல்லாமே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சார் அதுல அந்த ஸ்பான்டேனிட்டி ஈக்லிபிரியா இருக்குல்ல சார்? சார் அப்புறம் கெமிக்கல் ஈக்லிபிரியா இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுங்களா சார் உள்ள? ஆமா, அதுல இன்க்ளூட் ஆகுது. ஸ்பான்டேனிட்டினா என்ட்ரோபி எல்லாமே இது பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டி தவிர மீதி எல்லாம் இன்க்ளூட் ஆகுது. ஓகே சார். அந்த லாஸ் ஆஃப் மாஸ் ஆக்ஷன், கேபி கேசி ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் வருதுங்களா சார்? அதுல எல்லாமே இன்க்ளூட் ஆகுமா பாருங்க, நான் சரியா நினைவில்லை. அதுல பாருங்க என்னென்ன இன்க்ளூட் எல்லாமே நடத்திருப்பேன். அதுல நடத்தாத பகுதியை விட்டுருங்க. மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஸ் எல்லாமே நடத்திருப்பேன். ஸோ நடத்தாத பகுதி எனக்கு ஒரு கிளாஸ் தேவைப்படும். சார் எஸ் சார் எஸ் சார் 10th யூனிட் மற்ற யூனிட் கூட ஏதாவது கவர் ஆகுதுங்க சார் ஓல்டு சிலபஸ்ல? 10th யூனிட் சுத்தமா ஒண்ணுமே தெரியலைங்க சார். நெக்ஸ்ட் அது நடத்துவீங்களாங்க சார்? ஜெராக்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கூட ஏதாவது தேரி மாதிரி இருந்தா கூட படிச்சுக்குவாங்க சார் முன்னாடி. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, 60 நாளுக்கு இருக்கு, நான் டீச் பண்ணிடுவேன். நீங்க இதை படிங்க, மற்றதெல்லாம் படிங்க. டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுங்க சார். நான் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் எப்பயே பண்ணிட்டேன், என்னமா பண்ணாம இருக்கேன். ஓகே சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் ஓல்ட் யூனிட் 5ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் தவிர மீதி எல்லாமே கவர் பண்ணணும், அப்படிதானங்க சார்? யூனிட் 5ல ஆமா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வேற யூனிட் கொண்டு போயிருக்காங்க சார். அதை தவிர மீதி எல்லா போர்ஷன்ஸுமே நம்ம கவர் பண்ணணும். ஆமா ஆமா சார். எஸ் சார் அந்த நான் ஸ்ரீ ஹீட் தியரம் அது குவாண்டம்ல வருதாங்க சார்? ஆமா, அது நடத்துவோம்மா. குவாண்டம்ல இல்ல, ஓகே தெர்மோடைனமிக்ஸ்ல வரும், நான் நடத்துவேன் அது. ஓகேங்க சார். அதுதான் சொன்னேன், தெர்மோடைனமிக்ஸ்க்கு எனக்கு ஒரு நாள் வேணும், சும்மா சின்ன குட்டி குட்டி டாபிக் ஒரு நாள் வேணும். இப்போ மற்றதுல ஏதாவது குவாண்டம் மெக்கானிக் டன்னலிங் ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு சின்னது, அதெல்லாம் ஒரு நாள் தேவைப்படாது. மேக்ஸிமம் எனக்கு 2 classes மோர் தென் சஃபிஷியன்ட். சார் எஸ் ஹலோ எஸ் சார். சார் அந்த ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ப்ளஸ் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா இதெல்லாம் வந்து இப்போ வேண்டாங்கிறீங்களா சார்? ஆமா, அது தனியா யூனிட் 9ல ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அங்க இருக்குப்பா, அதோட சேர்த்து டெஸ்ட் வைப்பேன். மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி சார்? எல்லாம் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னா எல்லாம் தான், தனித்தனியா சொல்லிட்டு இருப்போம்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எல்லாமே அங்க படிக்கணும்னு சொன்னேன் நான். ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டாபிக் மட்டும் விட்டுட்டு பண்ணுங்க. யூனிட் பெருசா இருக்கு, குவாண்டம் படிக்கணும், குரூப் தியரி ஏற்கனவே இருக்கக்கூடிய யூனிட் 4ல பழைய யூனிட்ல இருக்கிறது 4 முழுசா படிச்சுட்டு அடிஷனலா தெர்மோடைனமிக்ஸ் நீங்க படிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தெர்மோடைனமிக்ஸே இருக்கிறதுனால யூனிட் 9 வந்து அங்க ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இருக்கு, அடிஷனலா அங்க சின்ன டாபிக் தான் இருக்கு, 2 சின்ன டாபிக் தான் இருக்கு. அதனால அந்த யூனிட் சின்ன யூனிட், அதனால இது அங்க நடத்தினா உங்களுக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். சார் எஸ் சார், இந்த குரூப் தியரி சார், அப்ளிகேஷன் ஆஃப் குரூப் தியரி இந்த வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னு கேட்டிருக்காங்க சார். அது எதை படிக்கிறதுங்க சார்? அது ஸ்பெக்ட்ரோஸ்கோபில வரதான். இங்க வைப்ரேஷனல் மோடு இந்த A1 + A2 Eன்னு போட்டிருப்பல, வைப்ரேஷன் மோடு கிளாஸ்ல ஆல்ரெடி நடத்திருப்பேன். அதுதான் வைப்ரேஷன் மோடுன்றது, ஆல்ரெடி டீச் பண்ணதான் சார். அது அப்படியே ஸ்பெக்ட்ரோஸ்கோபில படிச்சிருக்காங்க சார். அதெல்லாம் அது ஸ்பெக்ட்ரோஸ்கோபி தான், வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி தான். இங்க உங்களுக்கு நடத்தும் போது வைப்ரேஷன் மோடு வாட்டர் மாலிகுலுக்கு அமோனியாக்கெல்லாம் நடத்திருப்போம் இல்லைங்களா, அதுதான் அந்த மீனிங். ஓகே ஓகேங்க சார். குரூப் தியரி நடத்துறது எல்லாமே படிக்கணும். ஏதாவது அங்க மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா நான் டீச் பண்ணுவேன், மீதி எல்லாமே இருக்கு, குரூப் தியரில எல்லாமே படிக்கணும்.
ஓகேங்க சார் தேங்க்யூ சார். எஸ் ஓல்டு சிலபஸ்ல டெஸ்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணாம இருக்குங்க சார். எதுமா ஓல்டு சிலபஸ்ல சார் டெஸ்ட் வச்சிருக்கீங்க சார், அந்த கொஸ்டின்ல அப்லோட் பண்ணாம இருக்குங்க சார். எக்ஸ்ட்ரா சிலபஸ்ல தான் இந்த டெஸ்ட் வச்சிட்டு இருக்கேன். இல்லைங்க சார், முன்னாடி ஓல்டு சிலபஸ்ல முன்ன டெஸ்ட் வச்சிங்களா சார் தனியா, யூனிட் 1 யூனிட் 2 அந்த கொஸ்டின் அப்லோட் பண்ணாம. அது மெட்டீரியல் கொடுத்துருப்பேனே, மெட்டீரியல் கொடுத்ததுனால வராது, அப்லோட் பண்ண மாட்டேன். சரிங்க சார். மெட்டீரியல் கொடுக்காததான் அப்லோட் பண்ணுங்க. சார் எஸ் சார் மயோகுளோபினும் ஹீமோகுளோபினும் பேரா நல்லதுங்க. ஓகேமா, எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ சார்.